அதாவது சாயப்பட்டறை கழிவுகள் நிறைந்த மாவட்டங்கள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டங்கள், ரப்பர் தொழில் நிறைந்திருக்கிற மாவட்டம் என்று 4 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருப்பது என்பது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்த செய்தி. அந்த வகையில் கன்னியாகுமரி, ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த பாதிப்புகளுக்கான மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஸ்கிரீனிங் செய்வது என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டு 3,31,00,000 மதிப்பீட்டிலான திட்டங்கள் தீட்டப்பட்டு அது ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நான் நேரடியாக ஈரோட்டில் போய் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தேன். அதன்படி 4 மாவட்டங்களிலும் அந்த ஸ்கிரீனிங் திட்டம் என்பது இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இதுவரை ஒரு 10,000 பேருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்டதில் இதுவரை மார்பக புற்றுநோய் பாதிப்பு என்பது ஒரு 222 பேருக்கும், கருப்பை வாய் புற்றுநோய் ஒரு 290 பேருக்கும், வாய் புற்றுநோய் ஒரு 29 பேருக்கும், ஆக மொத்தம் ஒரு 500க்கும் 541 பேருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் பாதிப்புகளை பொறுத்தவரை தொடக்க நிலை, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என்றெல்லாம் இருக்கிறது. 3 மற்றும் 4ஆம் நிலை பாதிப்புகள் தான் பெரிய அளவில் உயிரை பறிக்கும் பாதிப்புகளாக இருக்கும். ஆனால் முதல் பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் அவர்களை எளிதாக காப்பாற்றிவிட முடியும். இந்த அரசு எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக ராணிப்பேட்டையில் கண்டறியப்பட்டிருக்கிற மார்பக புற்றுநோய் இருக்கிற 222 பேரும், கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கிற 290 பேரும், வாய் புற்றுநோய் இருக்கிற இந்த 29 பேருமே தொடக்க நிலை பாதிப்புக்குள்ளானவர்கள். இவர்கள் மிக எளிதாக மருத்துவ சிகிச்சைகளின் மூலம் அவர்களை காப்பாற்றிவிட முடியும். அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது. அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரியான ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஸ்பெசிஃபிக்காக இது தமிழ்நாட்டில் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயம். அது திடீரென்று தமிழ்நாட்டில் ஏதோ தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அதை அறிவித்ததைப் போல ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பியிருந்தார்கள். அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான எந்த அறிவுறுத்தலும் இல்லை.